ஒரு மூட நான் போலீஸ்ட்ட சொல்றேன், ஒரு இந்த இருக்க ஒரு 50,000 பேர் இருக்காங்கல்ல, மம்பட்டி மட்டும் கொடுத்து விடு, 10 நாள்ல இங்க இருக்கிற பிரச்சனையை நான் சரி பண்ணேன். அப்படி அவங்கள டியூன் பண்ணணும். எல்லாருமே இது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கோ ஒரு பேருந்து நிலையத்துக்கோ ஒரு ஏர்போர்ட்டுக்கோ பேர் வைக்கணும் அப்படிங்கிறதான் இருக்காங்களே தவிர ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னு பேசல. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு கல்லூரிக்கு இங்கே பேச போயிருந்தேன். அங்கே பேச போனப்பவே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இங்கே வந்து 2 இதை வச்சு கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ளே வரல. நான் அந்த தலைவர்கள் பற்றி பேசுகிறேன். நீங்கள் வந்து இந்த தலைவரை கொண்டாடுறீங்க, நீங்கள் வந்து இந்த தலைவரை கொண்டாடுறீங்க, தப்பே கிடையாது, கொண்டாடுங்க. ஆனால் ஏன் கொண்டாடுறீங்க? அப்போ ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை அவங்க சரி பண்ணாங்க, கொண்டாடுறீங்க, நீங்களும் கொண்டாடுறீங்க, ரைட். இப்போ இங்கே இருக்க பெரிய பிரச்சனை தண்ணி பிரச்சனைங்க. அந்த தலைவர்கள் இப்போ உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக இந்த தண்ணி பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. நீங்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ட்ரிபியூட் கொடுக்கணும்னா, நீ ஒரு 10 குளத்தை சரி பண்ணிட்டு நான் தான் பெருசுன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். நீ ஒரு 10 குளத்தை சரி பண்ணிட்டு நான் அதில் போட்டி போடுங்க, ஒத்துக்கிறேன். இது எனக்கு எப்போ தோணுச்சுன்னா, இந்த பர்மிஷனுக்கு 3 மாதம் அலைய விட்டாங்கன்னு சொன்னல, மதுரையிலேருந்து ராமநாதபுரம், ராமநாட்டிலேருந்து மதுரை கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து மதுரைக்கு போகணும். யூஸ்வலாக ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் போய் ஒரு குரு பூஜை டைம் 6 மணி நேரம் ஆச்சு. இப்படி சுத்த விட்டு இது பண்ணுறேன். நான் கடைசியில் ஒரு இடத்துலலாம் கத்தி புலம்பிட்டேன். அவங்க செத்து போயிட்டாங்கயா, ஏன்யா அவங்க பேரை வச்சு எங்களை கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ போகிறப்போ ஒரு இடத்துல பார்க்குறேன், ஒரு 20 to 35 வயசு பசங்க, ஒரு 50,000 பேரை பார்த்துருப்பேன் அந்த இடத்துல. எங்கேயா இருந்தாங்க இவங்கள்ட்ட நீ ஒரு மம்பட்டியை கொடுத்து அனுப்பிச்சா இங்கே 10 நாள்ல இங்கே இருக்க. நான் சொன்னேன், நான் போலீஸ்ட்ட சொல்கிறேன், ஒரு இந்த இருக்க ஒரு 50,000 பேர் இருக்காங்கல்ல, மம்பட்டி மட்டும் கொடுத்து விடு, 10 நாள்ல இங்க இருக்கிற பிரச்சனையை நான் சரி பண்ணேன். அப்படி அவங்கள டியூன் பண்ணணும். இங்க யாருமே அது அவசியம் இல்லை, அது வாக்கு இதா மாறாதுல்ல. அது எனக்கு பெரிய வருத்தம். அது அங்க இருக்க இப்போ எனக்கு என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்கு, நான் புதுசா போன எனக்கே இவ்வளவு டீட்டெயில்ஸ் தெரியறப்ப அங்கே வாழ்றவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்காங்க அவங்க பேசணும், சரி பண்ணணும்னு நினைச்சா, அதுவும் ஒண்ணுக்கு இல்லாத சாதி விஷயங்களை வச்சு மோதிக்கிட்டு வெட்டி குத்துட்டு செத்துக்கிட்டு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்த ஆண்கள் தான் அந்த காலரை தூக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்களே தவிர ரோட்ல நிக்கிறது பெண்கள். எல்லா சாதி பெண்களும் எல்லா பெண்களும் இருக்கிறாங்க எல்லாரும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது நம்ம கண்ணால பாக்குறதுனால நமக்கு ஓரளவு தெரியும்ல என்ன நடக்குது, சுத்தி என்ன நடக்குதுன்ட்டு. எதை பேசணுமோ அதை பேச மாட்டாங்க. இப்ப அதுதான் சொல்றேன், இப்போ ஏர்போர்ட்டுக்கு பேர் வைக்கிறது இது வச்சுக்கோங்க, வேணாம்லாம் யாருமே சொல்லலை. வைக்கிறப்ப அதே நேரத்தில் இங்கே இருக்க தண்ணி பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதை நான் சரி பண்ண மாத்துங்க. யாராச்சும் வாலண்டியராக வந்து சொல்லுங்க, என் கட்சி வந்து இதை சரி பண்ணுன்ட்டு நீங்க பேசுங்க, இல்லை ஏன் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை சரி பண்ணணும்னு பேசுங்க. அதுதான் ஆக்சுவல் வளர்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும்.